Hello my dear CA CMA aspirants, welcome to Sarveshwar Academy coaching center for CA and CMA. இன்னைக்கு CA Inter Accounts எக்ஸாமில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு அக்கௌண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 21 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னாங்க. அந்த 21 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் எவ்வளோ மார்க் கவர் ஆயிருக்குன்னா 43 மார்க்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் ஆயிருக்குங்க. இந்த 43 மார்க்ஸில் AS7 வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஷனாக 7 மார்க்ஸ் கேட்டாங்க. AS11 வந்து MCQ கொஷனில் ஒரு 2 மார்க்ஸ் கேட்டாங்க. AS16 வந்து 7 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கேட்டாங்க. AS17 MCQவில் 8 மார்க்ஸ் கேட்டாங்க செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். AS19 4 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கேட்டாங்க. AS20 4 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் கேட்டாங்க. AS22 MCQவில் 2 மார்க்ஸ் கேட்டாங்க. AS2 வந்து டிஸ்கிரிப்டிவ்லையும் கேட்டாங்க 7 மார்க்ஸு, MCQவில் ஒரு 1 மார்க் கவர் ஆச்சு. AS1 வந்து MCQவில் 1 மார்க் கவர் ஆச்சு. இந்த AS2வும் AS1ம் ரெண்டு சேர்த்த மாதிரி 2 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 43 மார்க்ஸ் கவர் ஆகிருக்கு. நான் MCQ ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்டிவ். இதில் ஒரு சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சொல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் 43 மார்க்ஸ் கவர் ஆகிருக்கு. இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் சாப்டர் 11 அதில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு 7 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சம் போடுவோம், அது ஒரு 4 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 11 மார்க்ஸ் வந்திருக்கு. சாப்டர் 12 பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸில் 8 மார்க்ஸ் MCQ கேட்டிருந்தாங்க. சாப்டர் 14 இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் 14 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. சாப்டர் 15 அக்கௌண்டிங் ஃபார் பிரான்ச்சஸில் 6 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக இந்த சாப்டர்ஸ்லேருந்து 39 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் 43 மார்க்ஸும், இந்த சாப்டர்ஸ் மாடல் 3ல் இருக்கிற சாப்டர்ஸில் 39 மார்க்ஸ், டோட்டலாக 82 மார்க்ஸ் வந்திருக்குங்க. நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணதில் அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன் சாப்டரோ இல்லை கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த 2 கொஷின்ஸும் டிஸ்கிரிப்டிவில் இருக்குது. 14 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. இது பண்ணாமலே 82 மார்க்ஸ் வந்துச்சுங்க. நான் சொன்ன மாதிரி 60க்கு மேலே கேட்டிருந்தாங்க. ஸோ 60+ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்துச்சு. இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம், நான் சொன்ன மாதிரி சாப்டர்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு, பாருங்கள் 60+ நான் சொன்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னு பெருமைக்காக கிடையாதுங்க. பெருமைக்காக நான் இந்த வீடியோ போடல. இந்த எக்ஸாம் நல்லா எழுதிருக்கீங்கன்னா சூப்பருங்க. அப்படி இல்லைன்னா ஆவரேஜாக அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாக்கான இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் சொல்லியிருக்கேன். அது ஒரு வாட்டி அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக படிங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் லாவில் நீங்கள் எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம இப்போ கூட சொல்கிறேங்க, நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறது மேட்ரு இல்லை. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் நம்ம 60 மேலே எடுத்தால் தான் அக்ரிகேட்லேருந்து வெளியே வர முடியும். 60 மேலே எடுத்தால் அந்த சப்ஜெக்டும் எழுத தேவையில்லை. ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்கள் எஃபர்ட்ஸ் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, பேஷன்ஸோடு படிங்க, எதுவும் பேனிக் ஆகாதீங்க. படிக்கிறது எல்லாம் ஞாபகம் இல்லாத மாதிரி தாங்க இருக்கும். பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக சாதிக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.